ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க. குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா குட்டி குட்டியாக கத்திரிக்காய் கிடச்சிச்சுங்க. அதை பார்த்த உடனே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு வந்து அதை வந்து அந்த காம்பு பகுதியில் நம்ம 4 பக்கம் 4ஆக கீறிக்கணும். கீரி எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு வெந்தயம் போடணும். சோம்பு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். குட்டி குட்டியாக கத்திரிக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்டஃபிங் வச்சு கூட வைக்கலாம். என்னென்னா இந்த கத்திரிக்காயை நம்ம கீறுறோம்ல, 4 கீறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதை வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் மாதிரி அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு லேசாக பொரிச்சிட்டு நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். அந்த மெத்தட்லேயே வைக்கலாம். நான் அப்படி இல்லாமல் இன்றைக்கி சும்மா தான் வச்சுருக்கேன். சட்டுன்னு வைக்கணும் அப்படிங்கிறது அவசரத்தில் வச்சது தான். அப்படி வச்சு ஏன்னா இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கணும். அது மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா, 1 இல்லை 2 பச்சை மிளகா, புளிக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு, ஏன்னா அந்த ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. நல்லா நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து எண்ணெய் மிதக்கணும். அதுதான் அந்த குழம்புக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கணும். நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை பொரித்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புலாம் கூட்டிகிட்டு கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சும்மா ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கத்திரிக்காய் 4 நாளாக நம்ம வளர்ந்துருக்கோம்ல, 4 கீரைக்கு அந்த இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4 கத்திரிக்காயை போட்டு சும்மா நல்லா பொரிக்கணும் கிடையாது, கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு பாதி 30% 40% அல்ல 50% வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புல போடும்போது, ஏன்னா நம்ம இப்போ குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு இதுக்குள்ளே இந்த மசாலாலாம் அவ்வளோவா இறங்காது. கொஞ்சம் என்னதே இருந்தாலும் அந்த அடிப்பாகங்கள்லாம் கொஞ்சம் இறங்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது எல்லா பக்கமும் அந்த மசாலா பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த ஸ்டஃபிங் மெத்தடில் வைக்கிறது. அதை இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து இப்படி சிம்பிளாக தான் நம்ம வச்சுருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 by 1 சேர்த்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போதும். நல்லா ரொம்ப காரமான மிளகாத்தூளாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, 2.5 ஸ்பூன் போடுங்க. நான் 1/4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கத்திரிக்காய். 4 ஸ்பூன் அளவுக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட காரத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். காரம், உப்பு, புளி 3மே கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். எண்ணெயிலே நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை எல்லாத்தோடய சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அதிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் புளி கரைசலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி லேசாக கொதிச்சு வரையில் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். புளி வந்து எப்படின்னா, நம்ம தக்காளி எடுத்துருக்கோம், 2 தக்காளினா அதுக்கு தகுந்த மாதிரி புளி அளவை குறைச்சிக்கணும். ஒரு தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் கூட்டிக்கணும், அவ்வளோதான். புளியும் தக்காளியும் பேலன்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும். புளி கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்னு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் புளி எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கிறது நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் தான், லேசாக ஒரு இது கொஞ்சம் கூட இருந்தால் ஓகே. நீங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நல்லா கொதிக்கி வந்துடும். தேவையான அளவு உப்பு நம்ம முதலே போட்டிருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்கு. இந்த நேரத்தில் உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு, உப்பு வரப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம இறக்க வேண்டியது. கத்திரிக்காய் ஆல்ரெடி வெண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் போது நம்ம இறக்கிற வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஸ் ஒரு கூட்டு பொரியல் இல்லை அப்பளம் வத்தல் எதையாவது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.